எல்லாம் இன்பமயம். நாம் முறையிடுகிற பொழுது மனசில் இருக்கக்கூடிய அத்துணை விஷயங்களையும் தெய்வத்துக்கிட்ட சொல்லிடுறோம். அந்த அத்துணை விஷயங்களையும் ஒரே நேரத்தில் நமக்கு சித்திக்காது. ஆகவே முறையிடுகிற பொழுது எது நமக்கு முதலில் முக்கியமோ அதை சொல்லி முறையிடணுன்றது நிறைய பேர் தெரியல. நேராக போய் நின்றுட்டு நான் இப்படி கஷ்டப்படுறேன், இது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு புலம்பலைத்தான் தெய்வத்திடத்திலே வைக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, சாமிக்கு எல்லாம் தெரியும், நாம் ஏன் கேட்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் தெய்வத்திடம் முறையிட வேண்டும். நாம் முறையிடாமல் இருந்தோம்னா அந்த தெய்வம் என்ன பண்ணணும்னா, இவனுக்கு அக்கறை இல்லை, அவன் கேட்டால் தானே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே முறையிடுகிற பொழுது ஒற்றை குறிக்கோளோடு நாம் முறையீடு செய்யணும். அந்த முறையீடு பக்தியில் பல விஷயங்கள் இருக்கிறது. சில பேர் சாப்பிடாமல் உணவு விரதம் இருப்பாங்க. சில பேர் மாலை போட்டுக்கிட்டு மண்டலம் தெய்வத்தை தொழுவாங்க. சில பேர் இசையால் தெய்வத்தை ஈர்ப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான உபாயங்கள் நமக்கு சொன்னாலும் எல்லாரும் எல்லாவற்றையும் கடைபிடிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிற போது நீ கவலைப்படாமல் பாட வேண்டியதில்லை, பசியோடு இருக்க வேண்டியதில்லை. உன்னுடைய ஒற்றை குறிக்கோள் அந்த இறைவனுடைய திருவடியிலே வச்சு உனக்கு தோன்றியவாறு நீ பூஜை பண்ணாலே போதும். படோடோபமாக வேண்டாம். வெகு சிலர் சொல்லுவாங்க, நிறைய இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. இல்லை, உன் மனதை ஆண்டவனிடத்திலே ஒப்படை, நீ நிச்சயம் அதில் ஒரு வெற்றி காண்பாய். அதனால தான் ஒரு விஷயத்தை நாம் தொடர்ந்து வலியுறுத்தினால் அது வெற்றி பெறும். அதுபோலத்தான் பக்தியும். சிந்தியுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தடைகளை களைத்தெறிந்து வாழுங்கள். எல்லாம் இன்பமயம்.